நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இளைஞர்களை தூக்கிய எஸ்பி கார். அந்தரத்தில் வீசப்பட்ட இளைஞர்கள். கை கொடுக்காத மருத்துவமனை சிகிச்சை. கதரும் இளைஞர்களின் பெற்றோர்கள். குன்னூரில் அரங்கேறிய கோர சம்பவம். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அல்தாஃப் மற்றும் ஜுனைத் ஆகிய 2 வாலிபர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரிக்கு செல்வதற்காக கடந்த திங்கட்கிழமை மாலை இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அதே நேரம் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேலுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசு வாகனம் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி குன்னூர் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது. இந்த காரில் எஸ்பி சுந்தர வடிவேலின் மனைவி இருந்ததாக சொல்லப்படுகிறது. நீலகிரி மலை அடிவாரமான கல்லார் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வாலிபர்களின் பைக்கில் திடீரென மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஊட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த பைக்கில் பயணித்த 2 இளைஞர்களும் இந்த விபத்தில் சிக்கி தூக்கி எறியப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனம் சேதமடைந்ததுடன் அதில் பயணித்த அல்தாஃப் மற்றும் ஜுனைத் இருவரும் படுகாயமடைந்தனர். மேலும் அந்த இருசக்கர வாகனமும் தீப்பற்றி எரிந்ததா. நீலகிரி காவல் கண்காணிப்பாளர் மனைவி வந்த காரும் சேதமடைந்ததா. இதனை அடுத்து காயமடைந்த 2 வாலிபர்களையும் மீட்டு சிகிச்சைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அல்தாஃப் என்ற இளைஞர் உயிரிழந்தார். மேலும் ஜுனைத் என்பவருக்கு உயிர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததா. இந்த நிலையில் கோவையில் சிகிச்சை பெற்று வந்த முகமது ஜுனைத்தும் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து குறித்து கருத்து தெரிவித்த காவல்துறையினர் இந்த விபத்தில் ஊட்டியைச் சேர்ந்த அல்தாஃப் என்ற 18 வயது இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். ஜுனைத் என்கிற 18 வயது இளைஞர் உயர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலையில் உயிரிழந்து விட்டார். பைக் முழுவதுமாக தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனால் எலும்புக்கூடு போல அது காட்சியளிக்கிறது. எஸ்பி வாகனத்தின் முன்பக்கத்தில் லேசான சேதம் ஏற்பட்டிருக்கிறது. காரில் பயணித்தவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.